ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ், அதில் இருக்கக்கூடிய கேசஸ் பற்றிலாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன் த கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷனில் பார்ட் 3ல தான் வந்து நமக்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றின விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா அடிப்படை உரிமைகளை தான் வந்து மேக்னா கார்ட்டா. மேக்னா கார்ட்டா அப்படிங்கிறது ஒரு பிரிட்டிஷில் கொடுக்கப்பட்ட ஒரு பட்டயம் அப்படின்னு சொல்லக்கூடியது, பெரிய லெவலில் ஃபேமஸான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அடுத்ததாக வாட் ஆர் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஸ் யுவர் கான்ஸ்டிடியூஷன் சேஃப்டி ஹெல்மெட். அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது ஒரு சேஃப்டி ஹெல்மெட் மாதிரி, நம்ம கான்ஸ்டிடியூஷனுக்கே ரொம்ப பாதுகாப்பு மாதிரி, மக்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு கவசம் மாதிரி. அதன் மூலமாக வந்து அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட், தேவையில்லாமல் ரொம்பவே கவர்மெண்ட்டோடைய நடவடிக்கைகள் வந்து மக்களை பாதிக்காத அளவில் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. தே ஆர் ரிட்டன் இன் ஆர்டிக்கிள் 12 to 35. ஆர்டிக்கிள் 12லிருந்து 35 வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது. தே ஆர் கால்டு மேக்னா கார்ட்டா. ஏற்கனவே சொன்ன மாதிரி மேக்னா கார்ட்டா அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, யூஎஸ் பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அமெரிக்காவில் இருந்து அந்த உரிமைகள்ங்கிற கான்செப்ட், ஃப்ரெஞ்சு டிக்ளரேஷன் ஆன் ஹியூமன் ரைட்ஸ், அந்த ஃப்ரெஞ்சு புரட்சியில் வந்த விஷயங்கள், அப்புறம் லாக்கி, ரூசோ, மாண்டெஸ்கியூ இவங்களுடைய லிபர்ட்டி கான்செப்ட் எல்லாமே வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நம்ம வந்து சேர்த்துருந்தோம். அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது கீ ஃபீச்சர்ஸ், முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஜஸ்டிஸபிள். யூ கேன் கோ டு கோர்ட் இஃப் யுவர் ரைட் இஸ் வயலேட்டட். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறப்பட்டால் நம்ம கோர்ட்டுக்கு போக முடியும். ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது, அதாவது இந்த ஆர்டிகிள் 13 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, எனி லா அகெயின்ஸ்ட் யுவர் ரைட்ஸ் இன்வேலிட். கிட்டத்தட்ட இது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூங்கிறது கான்செப்ட் இங்கே கிடையாது. இது குறிப்பாக பர்டிகுலராக சொல்லணும்னா, எனி லா அகெயின்ஸ்ட் யுவர் ரைட் வந்து இன்வேலிட் அப்படிங்கிற அந்த கான்செப்டை சொல்கிறதுக்காக தான் வந்தது. ஸோ அந்த ஆர்டிகிள் 13ல் பார்க்கும்போது நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத. அடுத்ததாக ரிட்ஸு. ஆர்டிகிள் 32ல் வந்து ரிட்ஸ் இருக்கும். அந்த ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், கோ வாரண்டோ அதெல்லாமே இருக்கும். அதெல்லாமே வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், சம் ஃபார் சிட்டிசன்ஸ் ஒன்லி. ஆர்டிகிள் 15, 16, 19, 29, 30 எல்லாமே வந்து குடிமகன்களுக்கு மட்டும்தான். அதர் ஃபார் எவ்ரி ஒன் வந்து ஆர்டிகிள் 21 வந்து எல்லாருக்கும் பொருந்தும். ஆர்டிகிள் 14 வந்து எல்லாருக்குமே பொருந்தும். இதெல்லாம் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ரைட் டு ஈக்குவாலிட்டி 14லிருந்து 18 வரைக்கும் இருக்கக்கூடியது ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எவ்ரி ஒன் ஈக்குவல் பிஃபோர் லா, அனைவருமே வந்து சட்டத்தின் முன் சமம் அப்படிங்கிற விஷயம். அப்புறம் ரைட் டு ஃப்ரீடமு, சுதந்திரம், அப்புறம் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன் அதாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள், அப்புறம் மத உரிமை, கல்ச்சர், எஜுகேஷன், அப்புறம் கான்ஸ்டியூஷனல் ரெமெடி, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டிகல்ஸாக நம்ம இருக்குது. நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாகவே பார்க்கலாம் எல்லாத்தையுமே. எக்ஸப்ஷன்ஸ் டு த அமெண்ட்மெண்ட். எக்ஸப்ஷன்ஸ் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ். இப்போ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எக்ஸப்ஷன்ஸும் இருக்குது. அதாவது சில விதிவிலக்குகள் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா, ஆர்டிகிள் 31A வந்து ப்ரொடெக்ட்ஸ் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் லாஸ் ஃப்ரம் பீயிங் ஸ்ட்ரக் டவுன். 31A அப்படிங்கிறது நிலச்சீர்திருத்த சட்டங்களை வந்து இந்த கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் இருக்குல்ல, இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ மூலமாக சுப்ரீம் கோர்ட்டை தடை செய்யாமல் இருக்கிறதுக்காக 31A அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அடுத்து 31B வந்து 9th ஷெட்யூல் ஷீல்ட் சம் லாஸ் ஃப்ரம் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சேலஞ்ச். 31Bயில் வந்து சில சட்டங்களை கொண்டு போய் வைக்கிறாங்க. 31A 31Bயில் கொண்டு போய் வைக்கிறாங்க. 31Cயை பொறுத்தவரை பார்த்தோம்னா, சோஷியலிஸ்ட் லாஸ் 39B அண்ட் C ப்ரொடெக்டட் ஃப்ரம் த ஆர்டிகிள் 1419. 31Cங்கிறதுல சோஷியலிஸ்ட் சமத்துவ கொள்கையில் இருக்கக்கூடிய அந்த லாஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த 31C அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அடுத்ததாக 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டிங்கிறத ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிடுறாங்க ஆர்டிகிள் 19 கீழே இருந்ததை. அடுத்தது ஐஆர் கோயலோ கேஸ். இதில் பார்த்தோம்னா 9th ஷெட்யூல் லாஸ் ஆஃப்டர் 1973 கேன் பி ஸ்டில் ரிவ்யூட் இஃப் தே ஹார்ம் த பேசிக் ஸ்ட்ரக்சர். அது 1973ல் கேசவானந்தா பாரதி கேஸில் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ 73 ஏப்ரல் 24 அப்புறமா அந்த சட்டங்கள் எல்லாமே ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்படும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த 2007 கேஸு உள்ள விஷயம். ஸோ ரிவ்யூ பண்ணி மாற்றங்கள் பண்ணுறதுனாலுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது ஆர்டிகிள் 33.
ஆர்டிகிள் 33 வந்து பார்லிமெண்ட் கேன் ரெஸ்ட்ரிக்ட் ரைட்ஸ் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸாக இருக்கக்கூடிய சிஆர்பிஎஃப், அப்புறம் வந்து போலீஸ் ஃபோர்ஸ், உங்களுடையது மிலிட்ரி, இதெல்லாமே வந்து பார்லிமெண்ட்னால அவங்களுக்கான உரிமைகளை குறைக்க முடியும். ஏன்னா நாட்டினுடைய பாதுகாப்பு காரணங்களுக்காக. ஆர்டிகிள் 34 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, பார்லிமெண்ட் கேன் வேலிடேட் ஆக்ஷன்ஸ் அண்டர் மார்ஷியல் லா. மார்ஷியல் லாவில் வந்து சில அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டாலும் அதை வந்து பெருசாக எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத சூழ்நிலை இருக்குது. ஸோ 34ங்கிறது இந்த எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனில் மார்ஷியல் லாவில் உரிமைகள் வந்து மீறப்பட்டாலும் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கும். அதாவது அந்த ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து ப்ரொடெக்ஷன் இருக்கும். அடுத்ததாக பார்லிமெண்ட் மேக்ஸ் லா ஆன் சர்டன் எஃப்ஆர் மேட்டர்ஸ். ஆர்டிகிள் 35 வந்து பார்லிமெண்ட் மட்டும்தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சார்ந்த விஷயங்களுக்கான சட்டங்களை ஏற்ற முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய கான்செப்ட். ஓகே, இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எதனால் இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பேக் போன் ஆஃப் டெமோக்ரஸியினுடைய இந்த மக்களாட்சிக்கு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். இது வந்து ஜஸ்டிஸ், நீதி, அப்புறம் ஈக்குவாலிட்டி, சமத்துவம், அப்புறம் லிபர்ட்டி, சுதந்திரம் எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கு உதவிகரமாக இருக்குது. ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி, அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததாக டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆர்டினரி ரைட்ஸ். அதாவது இது வந்து சாதாரண உரிமைகள்லேருந்து ரொம்பவே வந்து மாறுபடுது. கான்ஸ்டிடியூஷன் கேன் சேஞ்ச். அதாவது இது கான்ஸ்டிடியூஷன் சட்ட ரீதியிலான மாற்றங்கள் மூலமாக மட்டும்தான் இதை வந்து மாற்றங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப உறுதியானது. போத் பாசிட்டிவ் ரைட்ஸ் லைக் எஜுகேஷன், நெகட்டிவ் ரைட்ஸ், ஃப்ரீடம் ஃப்ரம் இன்டர்ஃபரன்ஸ். எஜுகேஷன் பாசிட்டிவானது, அப்புறம் இன்டர்ஃபரன்ஸ் தேவையில்லாமல் தலையீடுகள் இருந்து தடுக்கிறது. இந்த மாதிரி 2 ரைட்ஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் ஜென்ரல் கான்செப்ட். நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பராக பார்க்கலாம். ப்ரொடெக்ட் மைனாரிட்டிஸ் அண்ட் மெயின்டைன் சோஷியல் ஹார்மனி. அதே மாதிரி மைனாரிட்டிஸ், சிறுபான்மையினருக்கான பாதுகாப்பு, இது எல்லாமே வந்து இந்த ஆர்டிகிள்ஸில் இருக்குது. இப்போ அடுத்து வந்து லிமிட்டேஷன்ஸு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பார்த்தோம். இப்போ லிமிட்டேஷன்ஸ் பார்த்தோம்னா இது வந்து முழுமையானது கிடையாது. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது முழுமையானது கிடையாது. ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் கொண்டு வரலாம். எமர்ஜென்சி அப்போ வந்து ஆர்டிகிள் 20, 21 மட்டும்தான் நமக்கு வந்து ஆக்டிவாக இருக்கும். மிச்சம் எல்லாமே வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து நோ சோஷியல் எக்கனாமிக் ரைட்ஸ். இது வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பார்த்தோம்னா சமூக உரிமைகள், குறிப்பாக பார்த்தோம்னா லீகல் ரைட் டு ஒர்க்கு, சோஷியல் செக்யூரிட்டி கேரண்டி, இது எல்லாமே ஆட் பண்ணலை. இது ஒரு லிமிட்டேஷனு. அடுத்து பார்த்தோம்னா ஆர்டிகிள் 22 ஈவன் பிஃபோர் கிரைம் ப்ரிவென்ஷன் டிடென்ஷன். அதாவது சில பேரை வந்து அந்த தடுப்பு காவல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் வச்சுருவாங்க. ஒரு குற்றமே செய்யலைன்னா கூட அவரை வந்து அடைச்சி வைக்கிறது, தடுப்பு காவலில் வைக்கிறது, அதான் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் சொல்லுவாங்க. அடுத்ததாக வேக் டேம்ஸ், வேர்ட்ஸ் லைக் பப்ளிக் ஆர்டர் அப்படிங்கிற இந்த மாதிரி பப்ளிக் ஆர்டரை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. இது ஆர்டிகிள் 19 வரும்போது பார்க்கலாம். இந்த வேகாக இருக்குது, தெளிவாக டிஃபைன் பண்ணாதனால அதை மிஸ் இன்டர்பிரட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லிமிட்டேஷன் இங்கே பார்க்குறோம். இப்போ வந்து நேச்சர் ஆஃப் ரைட்ஸ், இதை வந்து லீகலி என்ஃபோர்ஸபிள். ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ரைட்ஸ் வந்து சட்டத்தின் மூலமாக என்ஃபோர்ஸ் பண்ணலாம். இதனுடைய பர்பஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அத்தாரிட்டேரியன், அதாவது மிகவும் கொடுங்கோல் ஆட்சியை தடுப்பதற்கான ஒரு நடவடிக்கை தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதனால் மக்களுக்கு முழுமையான ஒரு சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஜுடிஷியல் ப்ரொடெக்ஷன் பார்த்தோம்னா இந்தியன் ஜுடிஷியரி சேஃப்கார்ட் திஸ் ரைட்ஸ் அகேன்ஸ்ட் வயலேஷன் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷன்ஸ். சட்டமன்றம் அப்புறம் நிர்வாகத்தில் வந்து ஏதாவது மீறப்பட்டால் ஜுடிஷியரி, நீதிமன்றம் வந்து தலையிட்டு அவங்களுக்கான அந்த ரைட்ஸை கொடுக்கும். இது வந்து அரசியலமைப்பு ஆன்மா, த கான்சைன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். கான்சைன்ஸ்னா இது ஆன்மா அப்படிங்கிறத விட ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சோல் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆன்மான்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து ஒரு விழிப்புணர்வு, ஒரு நம்பிக்கை அப்படின்னு கூட வச்சுக்கலாம், தெளிவு அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட். ஆர்டிகிள் 12 இருந்து பார்க்க போகிறோம். ஆர்டிகிள் 12 பார்த்தோம்னா டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸ்டேட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் அண்ட் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. அதாவது கவர்மெண்ட் அண்ட் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டேட்டுலாம். அடுத்து கவர்மெண்ட் அண்ட் லெஜிஸ்லேச்சர் ஆஃப் த ஈச் ஸ்டேட். கவர்மெண்ட் அப்புறம் லெஜிஸ்லேச்சர் எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ஸ்டேட் அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்ததாக வந்து லோக்கல் பாடிஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சொன்னது. அடுத்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் மூலமாக நிறையாவே விரிவுபடுத்தி இருப்பாங்க. என்னென்னு பார்த்தோம்னா ஆல் லோக்கல் அதர் அத்தாரிட்டிஸ் வித்தின் இந்தியா, கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்டுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அமைப்புகள், சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ், ஸ்டேச்சுரி பாடிஸ், அப்புறம் லோக்கல் அத்தாரிட்டி, இதெல்லாமே வந்து ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள ஒரு ஸ்டேட்னா அந்த நாட்டின் நிர்வாகம், நாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பார்லிமெண்ட், தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா தமிழ்நாடோட தலைமைச் செயலகமாக இருக்கட்டும், இங்கே சிஎஸ்ஐஆர் இதில் ஒரு கேஸ் வரும். ஸோ அதுக்காக சிஎஸ்ஐஆர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து பேங்க், எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க், இது கவர்மெண்டுடைய ஒரு
கவர்மெண்ட்டுடைய ரெகுலேஷன் அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன். அடுத்து வந்து சிபிஐ. இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்டேட் அப்படிங்கிற டெர்மினாலஜிக்குள்ள வரும். ஸோ டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட்டுங்கிறது இந்த மாதிரி பலவிதமான ஆர்கனைசேஷன் எல்லாமே ஸ்டேட் அப்படிங்கிறதுக்குள்ள வரும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கேஸ். இப்போ வந்து பிரதீப் குமார் பிஸ்வாஸ் வர்சஸ் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிக்கல் பயாலஜி ஐஐசிபி அப்படிங்கிற இந்த அமைப்புக்கும் எதிராக வந்து பிரதீப் குமார் பிஸ்வாஸுங்கிறவர் வழக்கு தொடர்ந்திருப்பார். இவர் வந்து சிஎஸ்ஐஆர் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிக்கல் பயாலஜி சிஎஸ்ஐஆருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த லேபில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். அவரை வந்து டெர்மினேட் பண்ணியிருப்பாங்க வேலையை விட்டு. அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஆர்பிட்டரி அண்ட் வயலேட்டட் ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத மீறி டெர்மினேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாரு. ஸோ கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா ரிட் பெட்டிஷன், அதாவது சிஎஸ்ஐஆர் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட், குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் வந்து கேஸ் ஃபைல் பண்ண முடியும். ஸோ கோர்ட் வந்து அதுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதாவது சிஎஸ்ஐஆர் அப்படிங்கிறது ஸ்டேட்டுக்கு குவாலிஃபைட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதுனால அந்த இன்டர்பிரிட்டேஷன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு குவாலிஃபை ஆகுது. ஏன்னா ஏற்கனவே 1975 சிஎஸ்ஐஆர் வந்து ஸ்டேட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து ரீஇன்டர்பிரேட் மறு பரிசீலனை பண்ணி அதுவும் ஒரு ஸ்டேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவர் ரூல் பண்ணுறாங்க. சப்ஜித் திவாரி கேஸை ஓவர் ரூல் பண்ணிவிட்டு சிஎஸ்ஐஆர் வந்து ஒரு ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து அதே மாதிரி சேலஞ்ச் ஆர்பிட்டரி டெர்மினேஷன், இந்த மாதிரி சும்மாலாம் டெர்மினேட் பண்ணக்கூடாது, ஈக்குவாலிட்டி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம கான்செப்ட் ஸ்டேட்டுங்கிறதுக்கான கேஸை பற்றி நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ இந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே ஸ்டேட்டுங்கிறதுக்குள்ளே வரும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நிறைய கேசஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஓவர் வியூ ஜென்ரலாக என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு அப்படி லைட்டாக பார்த்துக்கலாம். இந்த பாருங்கள், ராஜஸ்தான் எலக்ட்ரிசிட்டி போர்டில் உள்ள கேஸு. அதில் வந்து ஸ்டாச்சுட்டரி அத்தாரிட்டி வந்து ஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா சுக்தேவ் சிங்கு, அடுத்து யார், இந்த பக்த்ராம், அவங்களுக்கு 2 பேருக்கு இடையில் உள்ளது. ஓஎன்ஜிசி எல்ஐசி ஏஎஃப்எஸ்சிலாம் ஸ்டேட்டுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாங்க. அடுத்து ஆர்டி ஷெட்டி கேஸில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஃபார் இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி ஏஜென்சி ஆஃப் ஸ்டேட் ஃபங்க்ஷனல் கண்ட்ரோல் டெஸ்ட், அதாவது கவர்மெண்டுடைய கண்ட்ரோல் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேஸ் இது. ஸோ இது மாதிரி கேசஸ் இருக்குது. இதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்தாலும் ஸ்டேட்டு தான் அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் கம்பெனினா ஸ்டேட்டு, டாமினன்ட் ஸ்டேட் கண்ட்ரோல்னால் ஸ்டேட்டு, அப்புறம் வந்து நோ ஸ்டாச்சுட்டரி பேக்கிங் நாட் அ ஸ்டேட். இங்கே பார்த்தீங்கன்னா பிசிசிஐ வந்து ஸ்டேட்டு கிடையாது. ஏன்னா அது வந்து கவர்மெண்டோட கண்ட்ரோலில் கிடையாது. பிசிசிஐங்கிறது ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன். நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க பிசிசிஐங்கிறது கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குன்னு. ஆனால் அப்படி கிடையாது. கிரிக்கெட் நடத்தக்கூடிய பிசிசிஐ வந்து ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன். ஸோ அது வந்து ஸ்டேட்டு கிடையாது. இங்கே அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து ஸ்டேட்டு கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அது வந்து ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டிக்கிள் நம்ம குறிப்பாக பார்த்தா இந்த ஆர்டிகிள் 12 உடைய ஸ்டேட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்டிகிள் 13, லாஸ் இன்கன்சிஸ்டன்ட் வித் ஆர் இன் டெரகேஷன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதாவது இந்த லாஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஆல் லா இன் ஃபோர்ஸ் இன் டெரிட்டரி ஆஃப் இந்தியா இமிடியேட்லி பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்கள். So far they are inconsistent with the provision of the ban shall to extend such inconsistency to be void. அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்குவதற்கு முன்னாடி இருந்த சட்டங்கள் வந்து அடிப்படை உரிமைகளை மீறிச்சுன்னா அது வந்து செல்லாது, வாய்டுனா செல்லாது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஸோ அதை தான் வந்து 13(1) சொல்லுது. அடுத்து வந்து 13(2) பார்த்தீங்கன்னா the state shall not make any law which take away, abridge the rights conferred by the part and any law made in the contravention. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பறிக்கக்கூடிய லா வந்து நம்ம வந்து அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது சொல்லுது. அப்புறம் வந்து ஆர்டிகிள் 13(3) இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா ஆர்டிகிள் 13(1) என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ப்ரீ கான்ஸ்டிடியூஷன் லாஸ் இன்கன்சிஸ்டன்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வாய்ட். அதாவது அரசியலமைப்பு சட்டம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறிச்சுன்னா அது செல்லாது. அடுத்ததாக பார்த்தோம்னா கிளாஸ் 2ல் ஸ்டேட் ஷால் நாட் மேக் லா டேக்ஸ் அவே த அப்ரிச் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறிச்சுன்னா அதுவும் செல்லாது. அடுத்து வந்து 3A 13ல் 3A பார்த்தோம்னா லா இன்க்ளூட்ஸ் ஆர்டினன்ஸ். சட்டம்ங்கிறது ஆர்டினன்ஸ், அந்த இடைக்கால ஆணை அந்த மாதிரி போடுவாங்க, இடைக்கால சட்டம் போடுவாங்களா ஆர்டினன்ஸ். அப்புறம் வந்து ஆர்டர், ஆணை பண்ணுறது. அப்புறம் பைலானா அந்த லாவுக்கு துணையாக லா போடுறது. அப்புறம் ரூல்ஸ்லாம் வந்து அந்த விதிமுறைகள், ரெகுலேஷன்ஸு. அப்புறம் ரெகுலேஷன்ஸ்ன்னு சொல்லும்போது குறிப்பாக பார்த்தோம்னா ஒழுங்குமுறை பண்ணுறது. அடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸு, அறிவிக்கைகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கஸ்டம்னா ஒழுங்குமுறை அந்த மாதிரி வரும்.
ஸோ இது எல்லாமே லா அப்படிங்கிறது தான் வரும். அப்படிங்கிறது தான் வந்து இந்த 13ல 3A கிளாஸ்க்கு சொல்லுது. 3B கிளாஸ் பார்த்தோம்னா லாஸ் இன் ஃபோர்ஸ் ப்ரீ கான்ஸ்டிடியூஷன் நாட் ரிப்பீல். அதாவது கான்ஸ்டிடியூஷன் எழுதுவதற்கு முன்னால் உள்ள சட்டம் வந்து ரீப்பீல் நீக்கம் செய்யலைன்னா அது வந்து மே நாட் பி நாட் ரிப்பீல் மே நாட் பி ஆப்ரேஷனல். ஸோ குறிப்பாக பார்த்தோம்னா இந்த இதில் லாஸ் ஃபோர்ஸ் இன்க்ளூட்ஸ் லாஸ் பாஸ்ட் ஆர் மேட் லெஜிஸ்லேட்டிவ் கம்ப்ளீஷன் இன் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அண்ட் நாட் ப்ரீவியஸ்லி ரிப்பீல் நாட் வித் ஸ்டார்டிங் தட் எனி சச் லா ஆர் பார்ட் ஆஃப் தர் மே நாட் பி ஆப்ரேஷன் எதர் அட் ஆல் இந்த பர்டிகுலர் ஏரியா அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் பார்த்தோம்னா அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து பக்காவாக பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 13 கிளாஸ் 4ல் பார்ட் சைஸ் வென் பார்லிமெண்ட் சேஞ்சஸ் கான்ஸ்டியூஷன் இட் செல்ஃப் ஆர்டிகல் 368 Article 13 does not stop it directly, but lately Supreme Court Kesavananda Bharati that even amendment cannot break the basic structure அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம பார்க்கலாம் என்னென்னு. ஓகே, இதில் பார்த்தோம்னா இந்த இதில் மே நாட் பி ஆப்ரேஷனில் என்ன அர்த்தம்னா அந்த கான்ஸ்டியூஷன் இது பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள சட்டம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறுது அப்படின்னா அதுவுமே செல்லாது அப்படிங்கிறது அதில் உள்ள விஷயம். அடுத்து ஆர்டிகிள் 13 கிளாஸ் 4 பார்த்தோம்னா நாட் அப்ளிகபிள் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது லாக்கு கீழே வராது. ஆர்டிகிள் 368ங்கிறது ஆர்டிகிள் 13 வந்து கண்ட்ரோல் பண்ணாது அப்படிங்கிறது தான் வந்து இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இது கேசவனந்தா பாரதி கேஸில் அதுலேயுமே சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அமெண்ட்மெண்ட்டுங்கிறது லா கிடையாது, ஆனால் அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் அடிப்படை அமைப்பை வந்து மாற்ற முடியாது. சில மாற்றங்கள் கொண்டு வரலாம், ஆனால் முழுமையாக மாற்ற முடியாது அப்படிங்கிறது தான் அந்த ஒரு கான்செப்ட். அடுத்ததான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ஓல்டு லாஸ் 1950க்கு முன்னாடி உள்ளது. கான்ஸ்டியூஷன் ஸ்டார்டட் இந்தியா ஆல்ரெடி ஹேட் மெனி பிரிட்டிஷ் லாஸ். ஸோ இது பார்த்தோம்னா சம் பீப்புள் கேனாட் ஜாயின் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆஃப்டர் 1950 ரூல் பிகம் வாய்டு. ரைட் டு ஈக்குவாலிட்டி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களாக இருக்குது. ஸோ அதெல்லாம் ஜென்ரலான விஷயங்கள் ஏற்கனவே சொன்னது தான். நம்ம இப்போ வந்து கேசஸ் வந்து பார்க்கலாம். கேசவனந்தா பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. இந்த கேஸ் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா த கவர்மெண்ட் ட்ரை டு அமெண்ட் கான்ஸ்டிடியூஷன் டு டேக் அவே த சர்டன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை தூக்குறதுக்கு பார்க்குறாங்க. ஏன்னா கேசவனந்தா பாரதி அப்படிங்கிறவர் ஒரு மடத்தினுடைய மடாதிபதி. அவருடைய அந்த ரைட்டு பர்டிகுலராக பார்த்தோம்னா அந்த லேண்டை வந்து கவர்மெண்ட் எடுக்க பார்க்குறாங்க. ஸோ அவர் வந்து அதை சேலஞ்ச் பண்ணுறாரு. சேலஞ்ச் பண்ணும்போது அந்த கேஸோடைய ஜட்ஜ்மெண்ட் வருது. ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா பார்லிமெண்ட் கேனட் ஆல்டர் த பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. Because of this case, no government can pass a law destroys essential rights like equality, liberty, judicial review. ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த லாங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கேஸ். இந்த கேஸுங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக பார்த்தோம்னா மேனகா காந்தி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. மேனகா காந்தி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பாஸ்போர்ட்டை வந்து சீஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் சீஸ் பண்ணிவிட்டு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்காக சீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. கேஸ் ஃபைல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டிகிள் 21 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி ஃபாலோ பண்ணுறாங்க. ஆர்டிகிள் 13 யூஸ் பண்ணி கோர்ட் டிக்ளேர் தட் எனி லா தட் இஸ் அன்ஜஸ்ட், அன்ஃபேர் ஆர் அன்ரீசனபிள் இஸ் இன்வேலிட். ஸோ ஆர்டிகிள் 13 யூஸ் பண்ணி அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. எந்த ஒரு சட்டமும் வந்து அன்ஜஸ்டாக இருக்குது, ஒரு நேர்மை இல்லாமல் இருக்குது, ஒரு ரீசனபுளாக இல்லை, ஒரு தர்க்க ரீதியில் தெளிவான விளக்கம் இல்லை அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக இன்வேலிட், செல்லாதது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் மஸ்ட் நவ் ஃபாலோ த ஃபேர் ப்ராசஸ். அதாவது ஒரு நேர்மையான நடைமுறையை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதான் இங்கே விஷயம். இப்போ வந்து இன் அரெஸ்ட், பாஸ்போர்ட் கேன்சலேஷன் எக்ஸெட்ரா இதெல்லாம் வந்து பண்ணுறாங்கன்னா அதுக்கான ரீசன் இருக்கணும், அது வந்து நேர்மையாக இருக்கணும். சும்மா வந்து ஒருத்தவங்களுடைய பாஸ்போர்ட்டை சீஸ் பண்ணி பர்சனலாக வந்து வயலேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். அடுத்ததாக இருக்க கேஸ் வந்து ஸ்ரேயா சின்ஹால் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2015 வந்த ஒரு கேஸ். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா செக்ஷன் 66A ஆஃப் த ஐடி ஆக்ட் பனிஷ்ட் பீப்புள் ஃபார் போஸ்டிங் அஃபென்சிவ் கண்டென்ட் இன் ஆன்லைன். அதாவது ஆன்லைனில் வந்து அஃபென்சிவ் கண்டென்ட் வந்து போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ண முடியாது. சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டக் பண்ணிட்டாங்க. இது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல். ஆர்டிகிளோட 19(1) கிளாஸ் A ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அதை வந்து இது வந்து மீறுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதனால இந்த சட்டம் வந்து செல்லாது. ஐடி ஆக்டுடைய 66A வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அன்கான்ஸ்டிடியூஷனல், இது வந்து ஒரு அரசியலமைப்பை மீறும் செயல் அப்படிங்கிறாங்க. ரியல் லைஃப் இன்ஃபேக்ட் வந்து சிட்டிசன்ஸ் கேன் ஃப்ரீலி எக்ஸ்பிரஸ் ஒப்பீனியன்ஸ் ஆன் சோஷியல் மீடியா வித்தவுட் பீயிங் அரஸ்டட் அண்டர் த வேக் லாஸ்.
சோஷியல் மீடியாவில் சிட்டிசன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனாலுமே கவர்மெண்ட்ஸ் வந்து அரெஸ்ட்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த மாதிரி ஆன்லைனில் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க மேலேயுமே. அடுத்ததாக பார்த்தோம்னா நவ்ஜோத் சிங் ஜோஹர் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இது வந்து 2018 வந்த ஒரு கேஸ். The Supreme Court struck down the section 377 of IPC 387 with the criminalized same-sex relationship பற்றின ஒரு ஆக்ட். ஸோ இது பார்த்தோம்னா ஆர்டிகிள் 14 வந்து ஈக்குவாலிட்டி, ஆர்டிகிள் 15 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நான் டிஸ்கிரிமினேஷன், அப்புறம் ஆர்டிகிள் 21 ரைட் டு லைஃப் அண்ட் ஆர்டிகிள் வாய்ட் அண்டர் ஆர்டிகிள் 13 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த செக்ஷன் 377 வந்து கிரிமினலைஸ் பண்ணியிருந்துச்சு ஹோமோசெக்சுவாலிட்டியை. அதை வந்து டீக்ரிமினலைஸ் பண்ணி ஹோமோசெக்சுவலுக்கு வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து ஈக்குவாலிட்டி டிக்னிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. இது கல்ஃப் கண்ட்ரீஸில் வந்து இதுக்கான இந்த ஹோமோசெக்சுவாலிட்டிக்கு சிவியரான பனிஷ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது இந்தியாவில் வந்து இந்த செக்ஷன் 377 வந்து செல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ஜஸ்டிஸ் கேஎஸ் புட்டஸ்வாமி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இது 2017 வந்த கேஸு. இந்த கேஸ் எதுக்காகன்னு பார்த்தோம்னா ஆதாரை வந்து எதிர்த்து ஜஸ்டிஸ் கேஎஸ் புட்டஸ்வாமி அவர் வந்து ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருப்பார். என்னன்னு பார்த்தோம்னா ஆதார் வந்து எதுக்காக, அது வந்து ப்ரைவசியை வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ணியிருப்பார். எனி லா பாலிசி வயலேட்டிங் ப்ரைவசி லைக் அன்ஆத்தரைஸ்ட் டேட்டா கலெக்ஷன் வுட் பி இன்வேலிட் அண்டர் ஆர்டிகிள் 13. அதாவது அன்ஆத்தரைஸ்டாக வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணக்கூடாது, கம்பல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் என்டிட்டிஸ் மஸ்ட் ரெஸ்பெக்ட் தி சிட்டிசன்ஸ் டேட்டா அண்ட் ப்ரைவசி ரைட்ஸ். ஸோ கவர்மெண்ட் வந்து அண்டு ப்ரைவேட் என்டிட்டிஸ் வந்து சிட்டிசனுடைய ப்ரைவசியை வந்து மதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியது தான் வந்து கேஎஸ் புட்டஸ்வாமி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2017 உள்ள கேசஸ். ஓகே, நம்ம இப்போ ஆர்டிகிள் 13 இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தாச்சு. ஆர்டிகிள் 13 லா பற்றி உள்ள விஷயம். ஸோ லா இன்கன்சிஸ்டன்ஸ் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வாய்ட் ஆக்கிடுவாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக ஆர்டிகிள் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. அதாவது the state shall not deny the any person equality before the law and the equal protection of the law within the territory of India. இந்தியாவுக்குள்ள அவங்களுக்கு வந்து ஈக்குவாலிட்டி, சமத்துவத்தை கொடுக்கணும், சமமான பாதுகாப்பை கொடுக்கணும் இந்தியாவுடைய எல்லைக்குள்ள அப்படிங்கிறதான் இங்கே முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ ஆர்டிகிள் 14 இருக்கக்கூடிய விஷயங்கள் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லால வந்து the state shall not deny the any person the equality before law. அரசு வந்து அவர் எந்த ஒரு மக்களுக்குமே வந்து சமமான வாய்ப்பு கொடுக்கணும், மறுக்கக்கூடாது. இதற்குரிய முக்கியமான விஷயம் என்னன்னா ஆர்டிகிள் 14 மீன்ஸ் எவ்ரி ஒன், பாய் ஆர் கேர்ள், ரிச் ஆர் புவர், மினிஸ்டர், மெக்கானிக், யாராக இருந்தாலும் எல்லாருமே வந்து சமம் தான். ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஒருத்தர் வந்து இதாக இருக்கார், வீக்காக இருக்காருங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது. இது வந்து எப்படின்னா எல்லாருமே வந்து அம்பரலா ஆஃப் ஜஸ்டிஸ், த ரெயின் ஃபால்ஸ் ஈக்குவலி அண்ட் எவ்ரி ஒன், அது எல்லாருக்குமே வந்து சமமாக இருக்கணும். அந்த மாதிரி தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம். இப்போ அம்பர்லா பிடிச்சிட்டு நிற்கிற மலையில் நிற்கிறோம்னா எல்லார் மேலேருந்து மழை விழுகும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறதான் இங்கே விஷயம். அடுத்து பார்த்தோம்னா வாட் டஸ் தி ஈக்குவல் ரியலி மீன்ஸ். பீங் ஈக்குவல் டசன்ட் மீன் ஆல்வேஸ் மீன் ட்ரீட்டிங் எவ்ரி ஒன் ஆன் த சேம் வே. அதாவது ஈக்குவாலிட்டின்னு எல்லா சமயத்திலும் எல்லாரையும் சமமாக ட்ரீட் பண்ணுறது கிடையாது. ட்ரீட்டிங் பீப்புள் ஃபேர்லிங்கிறது டிஃப்ரெண்ட். அதாவது ஈக்குவலிங்கிறத விட ஃபேர்லி அப்படிங்கிறது பார்த்தோம்னா சுச்சுவேஷனை பொறுத்து மாறும். இப்போ ஒருத்தருடைய வீக்காக இருக்காங்கன்னா அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், ஸ்பெஷல் தகுதிகள், அதாவது ஒரு வாய்ப்புகளை கொடுக்குறதா வந்து இங்கே மேட்டர். இப்போ விமன் ஆங்கிளில் பார்த்தோம்னா ரிசர்வேஷன், லெட்ஸ் சே தேர் இஸ் அ கிளாஸ் ரூம் ஆஃப் 10 சேர்ஸ். அதாவது ஒரு கிளாஸில் 10 சேர்ஸ் இருக்குது. இது கேர்ள்ஸுக்கு வந்து ஒரு 10 சேர்ஸு இருக்குது. அது மொத்தமாக 10 சேர் இருக்குது. கேர்ள்ஸ் உட்கார முடியல. ஸோ அது வந்து பாய்ஸ்க்கான அந்த 5 சேர்ஸும் உட்காந்துட்டதுக்கப்புறமா இருக்க 5 சேர்ஸ் வந்து கேர்ள்ஸுக்கு ரிசர்வ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட். ஸோ அந்த சுச்சுவேஷனை பொறுத்து அதை மாற்றிக்கலாம். அதே இதை ரிவர்ஸில் பண்ணி பார்த்தாலும் இப்போ வாய்ஸுக்கு வந்து இருக்குல்ல அப்படின்னாலும் அவங்களுக்குமே பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். நோ தட்ஸ் அ ஃபேர் பிகாஸ் கேர்ள்ஸ் வேறு யார்லே புஷ் அவுட். அதாவது ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, அந்த இடத்துல பேலன்ஸ் இல்லை அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ரிசர்வேஷன் இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வரலாம். அடுத்ததாக ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து the constitution allows a reservation for women in the பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸ். பெண்களுக்கு வந்து பஞ்சாயத்து மற்றும் முனிசிபாலிட்டிகளில் பார்த்தோம்னா 243D மற்றும் 243T. இது பஞ்சாயத்தில் D, முனிசிபாலிட்டியில் வந்து T. இதில் வந்து 33% ஆஃப் ரிசர்வேஷன் ஃபார் விமன் இன் த பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் அசம்பிளிஸ்
will also be implemented. அதாவது பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க சூன். நாரி சக்தி வந்தன் அத்தியானம் அப்படின்னு சொல்லிட்டு 23ல வந்து கொண்டு வராங்க. திஸ் இஸ் நாட் அகைன்ஸ்ட் ஆர்டிகல் 14. இது வந்து ஆர்டிகல் 14க்கு அகைன்ஸ்ட் கிடையாது. இது வந்து அண்டர் ரெப்ரசன்டா இருக்கிறவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற கான்செப்ட் தான். இட் இஸ் ஆக்சுவலி பார்ட் ஆஃப் இட். இது வந்து ஒரு இந்த ஆர்டிகல் 14 உள்ளடக்கம் தான். பிகாஸ் ட்ரூ ஈக்குவாலிட்டி சம்டைம்ஸ் நீட் எக்ஸ்ட்ரா ஹெல்ப். எல்லாருக்குமே வந்து சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரா ஹெல்ப்மே தேவைப்படும் அப்படிங்கிறதான் கான்செப்ட். ஈஸி வே டு ரிமூவ் பார்த்தோம்னா ஈக்குவாலிட்டி நாட் சேம் ட்ரீட்மெண்ட். ஈக்குவாலிட்டிங்கிறது சமத்துவம் பிடிக்கிறது ஒரே மாதிரியான நடைமுறை கிடையாது. ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது ஃபேர் ட்ரீட்மெண்ட் பேஸ்ட் ஆன் நீட். அவர்கள் தேவைகளை பொறுத்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடவடிக்கைகள் மாற்றி எடுக்கிறது அப்படிங்கிறதா விஷயம். அடுத்து இஃப் 2 ஸ்டூடெண்ட்ஸ் ரன் ரேஸ், 1 வர்சஸ் ட்ரெயின்டு, லைக் ஒருத்தருக்கு வந்து கால் வந்து சரியா இல்லை அப்படிங்கிறவருக்கு அவருக்கு ஹெட் ஸ்டார்ட் கொடுக்குறது, அந்த இடத்த விட கொஞ்சம் முன்னாடியே கொடுத்து புஷ் பண்ணி கொடுக்கறது. இது வந்து ஒரு சீட்டிங் கிடையாது. இது வந்து ஒரு ஃபேர்னஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். தட் இஸ் வாட் ரிசர்வேஷன் டஸ். இட் ஹெல்ப்ஸ் பீப்புள் ஸ்டார்ட் ஃப்ரம் த சேம் லைன். எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபேர் லைன் வந்து கிரியேட் பண்ற மாதிரி தான். இன் சிம்பிள் லைன் பார்த்தோம்னா ஃபேர்னஸ் ஃபார் ஆல். எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு வாய்ப்புகளை கொடுக்குறது. சில பேர் வீக்காக இருக்காங்கன்னா அவங்கள வந்து புஷ் பண்ணி முன்னாடி கொண்டு வர்றது அப்படிங்கிறதா இங்கே விஷயம். இப்போ வந்து லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வர்சஸ் அன்வர் அலி சர்க்கார். இந்த கேஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஜென்ரலாக இருக்குது. நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம் கேசஸ். ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்தோம்னா ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வர்சஸ் அன்வர் அலி சர்க்கார். என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்காலில் கவர்மெண்ட் வந்து ஒரு இது சட்டம் கொண்டு வராங்க, வெஸ்ட் பெங்கால் ஸ்பெஷல் கோர்ட் ஆக்ட்னு சொல்லிட்டு. இதில் என்ன விஷயம்னா அன்கண்ட்ரோல்டு பவர் வந்து ஸ்டேட்டுக்கு கொடுத்துறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அந்த கோர்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த கேசஸை வந்து எல்லாருக்குமே வந்து கிடையாது, அவங்களுக்கு பிடிச்ச கேசஸை முன்னாடி கொண்டு வந்து டக்குன்னு ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்ஃபேரான விஷயம் இருந்துச்சு. இது அன்ஃபெட்டர் டிஸ்கிரிப்ஷன் வந்து கவர்மெண்ட்டுக்கு இருந்ததுனால ஆர்பிட்டரியாக அவங்க வந்து யாருக்கு வேணுமோ அவங்களுடைய கேஸை முன்னாடியே முடிக்கிறது. அதே மாதிரி அந்த கேஸை ட்ரையலை வந்து ஸ்பீடி ட்ரையலுங்கிற பேரில் ப்ராப்பராக வந்து நடவடிக்கைகள் இல்லாமல், சேஃப்கார்ட்ஸ் இல்லாமல் கமிட்டல் ஜூரி ட்ரையல் இந்த ப்ராசஸில் வந்து நிறையவே குளறுபடி இருந்துச்சு. நோ ரேஷனல் எக்ஸஸ், அந்த மாதிரி ஒரு முறையான ஒரு சட்ட வளங்கள் இல்லை, ஒரு நீதி வளங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால இந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா வயலேட்டிங் ஆர்டிகல் 40 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, அதை வந்து மீறுது, இது வந்து பயாஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஆக்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரக் டவுன் பண்ணுறாங்க. இது செல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒரு புதுசாக ஒரு டாக்டரின் எடுத்துகிட்டு வராங்க, புதுசாக ஒரு கொள்கையை எடுத்துகிட்டு வராங்க. என்ன கொள்கை அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டரின் ஆஃப் ரீசனபிள் கிளாசிஃபிகேஷன். எனி கிளாசிஃபிகேஷன் மஸ்ட் ஹேவ் இன்டெலிஜிபிள் டிஃப்ரென்ஷியேட்டா ரேஷனல் நெக்ஸஸ். அது தெளிவான ஒரு குறிப்பாக வந்து ஒரு தர்க்க ரீதியில் பொருந்தக்கூடிய அளவிலானதாக இருக்கணும். ரேஷனல் கிளாசிஃபிகேஷன், தெளிவான ஒரு விளக்கம் வந்து இருக்கணும், அதில் ஒரு வகைப்பாடு இருக்கணும். இந்த டாக்டரினை வந்து கொண்டு வராங்க. ரீசனபிள் கிளாசிஃபிகேஷன் அப்புறம் ரேஷனல் நெக்ஸஸ் இருக்குன்னு சொல்லிட்டு 1952 கேஸில் கொண்டு வர்றாங்க. அன்வர் அலி சர்க்கார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். அடுத்து இபி ராயப்பா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு கேஸ். இது 1974 வருது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ராயப்பா அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவர் வந்து சீஃப் செக்ரட்டரி போஸ்ட்டில் இருக்கிறார் டெம்பரவரியாக. அவர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்பிட்டரியாக அந்த போஸ்ட்டை விட கீழே இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஆர்பிட்டரி அண்டு மேலஃபைடு. ஆர்பிட்டரினா அந்த இது வந்து எந்த ஒரு கலந்து ஆலோசனை செய்யாமல் அன்ரீசனபிள் அன்ஃபேர் ஆக்ஷன் வித்தவுட் ப்ராப்பர் ரீசன், எந்த ஒரு ரீசனுமே சொல்லாமல், எந்த காரணமும் சொல்லாமல் ஒரு முறையற்ற வகையில், நியாயமற்ற முறையில் நடவடிக்கை தான் வந்து ஆர்பிட்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி பண்ணவும் அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு. போன உடனே ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஆர்டிகல் 16 ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற அந்த இது அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் வந்து த கோர்ட் ஹெல்ட் ஆர்பிட்டரினஸ் இன்இக்வாலிட்டி தஸ் வயலேட்டிங் ஆர்டிகல் 14 அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து முக்கியமான விஷயம் ஈக்குவாலிட்டி வர்சஸ் ஆர்பிட்டரினஸ் பார்க்கணும். ஈக்குவாலிட்டி அண்ட் ஆர்பிட்டரினஸ் ஆர் ஸ்வோன் எனிமீஸ். ஆர்பிட்டரினா எந்த ஒரு இந்த சொன்ன மாதிரி அன்ரீசனபிளாக இருக்கிறது. அடுத்தது எக்ஸ்பேண்டட் ஸ்கோப் ஆஃப் ஈக்குவாலிட்டிக்கான அந்த நடைமுறைகளை மேலும் வலுப்படுத்துகிறாங்க. ஃபேர், ரீசனபிள், நான் ஆர்பிட்டரி ஸ்டேட் ஆக்ஷன் இருக்கணும், ஃபேராக இருக்கணும், அதில் வந்து அன்ரீசனபிளாக இருக்கக்கூடாது, அன்ஃபேராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். அடுத்து ஜுடிஷியல் ரிவ்யூ. கோர்ட்ஸ் கேன் ரிவ்யூ த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன்ஸ் லைக் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஃபார் ஃபேர்னஸ் அண்ட் ரீசனபிள்னஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன்ஸுக்கு
கோர்ட் வந்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் பார்த்தோம்னா ஆர்பிட்டர்னஸ் வந்து இருந்துச்சுன்னா அது இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இது ஷிஃப்டட் த ஆர்டிகல் 14 ஃபோக்கஸ் கிளாசிஃபிகேஷன் டெஸ்ட் டு ஆர்பிட்டர்னஸ் டெஸ்ட். கிளாசிஃபிகேஷன் மட்டும் கிடையாது, அதுக்கு மேலேயும் கொண்டு போய் ஆர்பிட்டரினஸாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் கொண்டு வராங்க. இது மேனகா காந்தி கேஸ் 1978க்கு ஒரு ஃபவுண்டேஷனாக அமையுது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இபி ராயப்பா ஐஏஎஸ் ஆஃபீஸர். அடுத்ததாக நம்ம பார்க்கறது கேரளா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் 1969. இது வந்து கேசவானந்தா பாரதி அவருடைய அந்த மடத்தை வந்து மடத்துடைய நிலங்களை எடுக்கிறாங்க. அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மூவ் ஆகுறாரு. ஆர்டிகல் 13 எடுத்துட்டு போய் இன்வேலிட் லாஸ் வயலேட்டிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாதாடுறாரு. ஸோ கான்ஃப்ளிக்ட் பார்லிமெண்ட் வர்சஸ் கான்ஸ்டியூஷன் அப்படி மாதிரி போகுது. ஆர்டிகல் 19(1)(f ரைட் டு ப்ராப்பர்ட்டி, அப்புறம் ஆர்டிகல் 31 ப்ராப்பர்ட்டி அக்வசேஷன், ஆர்டிகல் 368 அமெண்ட்மெண்ட் பவர், 24th and 29th அமெண்ட்மெண்ட்டு, இதெல்லாமே வந்து இங்கே நடக்குது. மெயின் இஷ்யூ வந்து அன்லிமிட்டெட் பவர் ஆஃப் பார்லிமெண்ட் கேன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் கோர் வேல்யூஸ் பி அமெண்டட் ஆர் டிஸ்ட்ராய்ட் அப்படிங்கிற மாதிரி போகுது. ஸோ வந்து பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் பண்ணலாமா, எஸ் அமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் வருது. இது 6:5, அதாவது 11 ஜட்ஜு கொண்ட ஒரு பெரிய பெஞ்சு. இதில் வந்து 6 பேர் வந்து சப்போர்ட்டிவாக ஓட் பண்ணுறாங்க, 5 பேர் எதிர்த்து பண்ணுறாங்க. ஸோ என்ன விஷயம்னா இங்கே டெஸ்ட்ராய் த பேசிக் ஸ்ட்ரக்சர் பண்ணக்கூடாது, அமெண்ட் பண்ணலாம் ஆனால் டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு டாக்டரினை கொண்டு வராங்க. பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு புதிய கொள்கையை கொண்டு வராங்க. பேசிக் ஃபீச்சர்ஸ் சுப்பர்மசி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், கான்ஸ்டிடியூஷன் தான் வந்து உயர்ந்தது. ரூல் ஆஃப் லா சட்டத்தின் ஆட்சி, ஜுடிஷியல் ரிவ்யூ நீதிமன்றத்தின் மறு ஆய்வு, செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அதாவது அதிகார பகிர்வுங்கிறது அதிகார பிரிவு அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது டெமோக்ரஸி மக்களாட்சி, செக்யூலரிசம் மதச்சார்பற்ற ஃபெடரலிசம் அந்த கூட்டாட்சி, அப்புறம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள், இது எல்லாமே வந்து பிரின்சிபல்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து 13 ஜட்ஜஸ் அதாவது ஏற்கனவே சொன்னது 11 சொன்னது, இது 13 ஜட்ஜஸ். இதில் மெஜாரிட்டி 7-6 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து ஜெயிக்கிறாங்க. அதாவது அந்த கேஸுடைய ரிசல்ட் வருது. 7 பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, 6 பேர் அப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ பார்லிமெண்ட்ஸ் பவர் ஈக்குவல் டு லிமிட்டட். அரசியலமைப்பின்படி பார்லிமெண்ட்டுடைய பவர் வந்து லிமிட்டடாக இருக்குது. 24வது சட்ட திருத்தத்தை வந்து அப்ஹோல்டு பண்ணுறாங்க. 24வது சட்ட திருத்தம் 25வது சட்ட திருத்தத்தில் இருக்கக்கூடிய சில பகுதிகளை வந்து நீக்கம் செய்கிறாங்க. ஸோ அந்த சட்டத்திருத்தங்கள் என்னென்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம்னா சிக்னிஃபிகன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின். பேசிக் ஸ்ட்ரக்சருக்குன்னு ஒரு புதிய கொள்கையை கொண்டு வராங்க. பார்லிமெண்ட்டுடைய பவர் லிமிட்டடானது சொல்கிறாங்க. கான்ஸ்டியூஷன் வந்து சூப்பர்மசின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஜுடிஷியல் ரிவ்யூங்கிற கான்செப்ட் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூனா ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தை வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ மூலமாக கவர்மெண்ட்டுடைய அந்த சட்டங்களை ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்டை மட்டும் விட்டுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய சட்டங்கள் வந்து வருது, அதில் வந்து ரிவ்யூ பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஆர்டிகல் 14 இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய நவ்ஜோத் சிங் ஜோஹர் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஏற்கனவே பார்த்தோம் அந்த 377 டீக்ரிமினலைசேஷன் ஆஃப் சேம் செக்ஸ் ரிலேஷன், அந்த விஷயம் தான் அதில் இருக்குது. ஸோ அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்ஜிபிடிக்யூ ரைட்ஸு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்த செக்ஷன் 377 வந்து அந்த ஹோமோசெக்சுவாலிட்டியை வந்து ஒரு குற்றம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். அந்த செக்ஷன் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஆர்டிகல் 14, 15, 19 வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஐடென்டிட்டி. அடுத்து ஆர்டிகல் 21 இன்வால்வ் ஆகிருக்கும். டிக்னிட்டி, பிரைவசி, அட்டானமி. ரிசல்ட் வந்து சேம் செக்ஸ் ரிலேஷன் டீக்ரிமினலைஸ் பண்ணுறாங்க. டீக்ரிமினலைஸ்னால் அது வந்து குற்றம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க 2018 நவ்ஜோத் சிங் ஜோஹருங்கிறவருடைய கேஸில். அடுத்து இன்னொரு கேஸ் வந்து ஜோசப் ஷைன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இதுலேயுமே ஆர்டிகல் 14 இன்வால்வ் ஆகிருக்கும். இஷ்யூ பார்த்தோம்னா சேலஞ்ச் டு செக்ஷன் 497 ஐபிசி அடல்ட்ரி லா அப்படிங்கிற அந்த ஒரு சட்டம். இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஜோசப் ஷைன் லாவாஸ் ஜெண்டர் பயாஸ்டாக இருக்குது. இது வந்து ஜெண்டர் ரீதியாக வந்து பாலின ரீதிகளான பாகுபாடு இருக்குது. ட்ரீட் விமன் அஸ் அ ப்ராப்பர்ட்டி, பெண்களை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை பொருளாக வந்து கன்சிடர் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி மென் வேர் பனிஷ்ட், ஆண்கள் மட்டும்தான் பனிஷ் பண்ணுறாங்க, நாட் விமன். ஒன்லி ஹஸ்பண்ட்ஸ் குட் ஃபைல்டு கம்ப்ளைண்ட்னா ஐபிசி 497 இதில் வந்து ஆண்கள் ஹஸ்பண்ட்ஸ் மட்டும்தான் ஃபைல் பண்ணுற மாதிரியான லாஸ் இருந்திருக்கு. ஸோ விமன் கான்சென்ட் ஆர் டிக்னிட்டி வந்து இதில் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டியை இக்னோர் பண்ணுது. ஆர்டிகல் 15 நான் டிஸ்கிரிமினேஷன் வந்து இக்னோர் பண்ணுது. ஆர்டிகல் 21 டிக்னிட்டி அண்ட் ப்ரைவசி இக்னோர் பண்ணுறதுனால செக்ஷன் 497 வந்து ஸ்டெக் டவுன் அஸ் அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டு 2018 ஜோசப் ஷைன் வந்து
வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2018 சொல்லியிருப்பாங்க. ஜோசப் ஷைன் அப்படிங்கிறவருடைய ஃப்ரெண்ட் வந்து ஒரு இந்த மாதிரியான அடல்ட்ரி லா கேஸ்னால பாதிக்கப்பட்டு சூசைட் பண்ணியிருப்பார். ஸோ அவர் அந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருப்பாரு. ஸோ இது வந்து டீக்ரிமினலைசேஷன் ஆஃப் அஃபார்ம்டு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் டிக்னிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இவ்வளோதான் விஷயம். ஸோ ஆர்டிகல் 14 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஆர்டிகல் 15லேருந்து பார்க்கலாம் மிச்ச விஷயங்களை.